வாங்க வாங்க, இன்றைக்கி துபாயில் மினி விலாக் பார்க்க போகிறோங்க. இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடைக்கு போய் காய்கறி பழம்லாம் வாங்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ரோடை கிராஸ் பண்ணணுன்னு சொல்லி பட்டனை அழுத்தி விட்டு இப்படி நிற்கணுங்க. துபாயில் நம்ம ஊர் மாதிரி கிராஸ் பண்ணி போகணுன்னா ஃபைனை போட்டு தள்ளிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ரெட் கலர் பச்சை கலராக மாற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ராலியை தள்ளிட்டு போனோங்க. இந்த பச்சை கலரில் மாறிட்டுங்க ரோடை கிராஸ் பண்ணி சூப்பர் மார்க்கெட் போக வேண்டியதான். இன்றைக்கி எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லூலு சூப்பர் மார்க்கெட்டு தான் போக போகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லூலுனா என்னன்னு சொல்லி. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தாங்க. இங்கே விலைலாம் நல்லா இருக்குங்க, கம்மியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டேன் ஸ்ட்ரைட்டாக. மாம்பழம், ஆப்பிள் எல்லாம் இருந்துச்சுங்க. சைடு கேப்பில் திராட்சையை டேஸ்ட் பார்க்குற மாதிரி ஒரு 100 கிராம் அடிச்சு விட்டோம், பார்த்துக்கோங்க. அதை வேறு என் நண்பர் வீடியோ எடுத்துட்டார். இந்த இருக்குது பாருங்கங்க, முருங்கைக்காய், கொத்தவரங்காய், பாகிஸ்தான்லேருந்துலாம் காய்கறி வருதுங்க. கிட்னி பீன்ஸு, அது இதுன்னு எல்லாம் இருக்குங்க. ஒரு திராம்ஸ் 22 ரூபாங்க. அப்போது 18 திராம்ஸ்னு எவ்வளோ நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க. பாவக்காய்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குது. இந்தியாவிலேருந்து வருது, பங்களாதேஷ்லேருந்து வருது, ஓமன்லேருந்து வாழைப்பழம்லாம் வந்திருக்குங்க. ஐயையோ, அது வாழைப்பழம் இல்லைங்க, வாழைக்காய், பஜ்ஜி வாழைக்காய். 7 திராம்ஸுங்க. முருங்கைக்காய் பார்த்தீங்களா, 14 திராம்ஸ். ஒரு திராம்ஸ் 22 ரூபா. எப்பாடி விலையை பார்த்துக்கிங்களா எவ்வளோ விலைன்னு. காய்கறி ஏகப்பட்டது இருக்குங்க. மாங்காய்லாம் இருக்குது, பச்சை மாங்காய் 11 திராம்ஸ். 1 கிலோ 240 ரூபாங்க. இந்த பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ தகன்னு மின்னுது. 8 திராம்ஸுங்க 1 கிலோ கத்திரிக்காய். இதில் நம்ம காய்கறி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வருது, ஓமன்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, நிறைய பக்கத்து நாட்டிலேருந்துலாம் வருதுங்க. ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்துலாம் வருது. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபேவரட் வாழைப்பழத்துக்கு போயாச்சு. வாழைப்பழம் 1 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.95 திராம்ஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட 144 ரூபாங்க நம்ம ஊர் காசுக்கு. இங்கே பாருங்கங்க, பேரிச்சம்பழம் காயெலாம் இருக்குது, 4 திராம்ஸ் 88 ரூபாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. நேந்திரப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் இருக்குது. செவ்வாழைப்பழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 திராம்ஸ். அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 240 ரூபாங்க. அதுக்கு மேலேயே வருது, கிட்டத்தட்ட 250 ரூபா வருது 1 கிலோ வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், நேந்திரப்பழம்லாம். பப்பாளி இருக்குது பாருங்கங்க, ஸ்ரீலங்காலேருந்து வருது பப்பாளி. 7 திராம்ஸுங்க. நல்லா சூப்பராக காயாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தர்பூசணி இருக்குங்க. 1 கிலோ தர்பூசணி 2.95 கிராம்ஸ், 66 ரூபா. ஈரான்லேருந்து வருதுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா வாங்கினது கிடையாது. அடுத்த முட்டை செக்ஷனுக்கு போயாச்சு. முட்டை பார்த்திங்களா, வித்தியாசமாக பெருசு, சின்னது, நாட்டுக்கோழி, நார்மல் முட்டை எல்லாமே இருக்குங்க. நார்மலாக ஒரு 36 முட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா இருக்குங்க. நம்ம ஊர் காசுப்படி பார்த்திங்கன்னா 40 ரூபாய்ங்க அதிகமாக இருக்குது 36 முட்டையோட விலை. அடுத்து உங்களுக்கு வித்தியாசமானதை காட்ட போகிறேன். துபாயில் தண்ணி எப்படி விற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கவுண்டர் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. 1 லிட்ரு, 1.5 லிட்ரு, பெரிய பாட்டில், சின்ன பாட்டில் எல்லாமே விற்குதுங்க. நார்மலாக நம்ம ஊர் காசுப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா அதிகமாக இருக்கும். இந்த தாத்தா பார்த்திங்களா தண்ணி வாங்கிட்டுருக்காரு. வெள்ளைக்காரனுங்க எல்லாருமே கேஸாக தண்ணி வாங்கிட்டு போவாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நாங்கள் ரூமில் தண்ணி கேன் வாங்கிடுறோம். ஒரு தண்ணி கேனோட விலை 110 ரூபாங்க நாங்கள் வாங்குறது. அடுத்து மீனுங்க. மீன் பார்த்திங்களா இறால்லாம் தொலி உரித்து அழகாக சில்வர் ரேப்பு, க்ளீன் ரேப்பெல்லாம் பண்ணி அப்படி ஃப்ரீஸ் பண்ணி விற்கிறாங்கங்க. இதுதான் மீன் கவுண்டரு. ஏகப்பட்ட மீன் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் எல்லா பொருளும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு பில்லை போட வேண்டி தான். அதுக்கு முன்னாடி பார்த்தா பூண்டு, வேர்க்கடலாம் இருந்துச்சு. அதையும் காட்டலான்னு சொல்லி அப்படியே கேமராவை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். வேர்க்கடலை அவ்வளோ அருமையாக இருக்குது, சைனா வேர்க்கடலை. இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் 2.95 கிராம்ஸ், 3 கிராம்ஸ் வச்சா கூட 66 ரூபாங்க ஒரு தேங்காயோட விலை. நம்ம ஊரில் எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி அப்படியே கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. எல்லா பொருளையும் வாங்கிட்டு ட்ராலியை தள்ளிட்டு ரூமுக்கு போயிட்டேங்க. சப்ஸ்கிரைபர் லைக்கையும் போட்டு விடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம்.